அந்த அம்மா என்ன பார்த்து, நீ சைக்கிள்ல தெருவா இடியா வித்துட்டு இருந்தவ தானே, நீ எப்படி இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்த, லவ் மேரேஜா, பையனுக்கு பிடிச்சாலும் எப்படி குடும்பத்துல ஏறாங்க, நீ என்ன பண்ணி மயக்குன, உனக்கு நல்ல வாழ்வத போன 4 பேர் முன்னாடி அவ்வளவு கதை பேசிட்டாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? இது பாரு கண்மணி, யாராவது ஏதாவது நம்மள பத்தி தப்பு பேசினாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டாதான் நம்ம கவலைப்படணும். சாரி கண்மணி, உன் தூக்கத்துக்கு எடுத்துட்டேன். ஆனா எனக்கு தூக்கமே வரல. இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. இத பத்தி பேசவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்ட. ஆனா கடைசி வரைக்கும் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. அன்புக்கு உன் மேல காதல் இல்ல, அவர் உன்னை விரும்பவே இல்லைன்னு நான் எவ்வளவோ தடவை சொன்னேன். ஆனா நீதான் அதை நம்பவே இல்லை. கேட்டா உனக்கு இதெல்லாம் புரியாது. சின்ன அண்ணி ஸ்ட்ரைக்ல இருக்காங்க, பிக் மம்மி அரை கோமால இருக்காங்க. என் ஒண்ணு அக்கா ஒன்னத்துக்குமே உதவாம அப்படியே கிடக்கு. அப்ப இந்த வீட்டுல சின்ன மருமக நீதானே. இந்த காலை கடன் எல்லாம் நீதானமா பண்ணணும். காலை கடனா? நான் என்னடா கடன் வாங்கினேன்? இதெல்லாம் நான் செய்யறதுக்கு தான் என் கழுத்துல தாலி கட்டினியா? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன காஃபி போடுறது என்ன பொண்ணுங்களோட டியூட்டியா? என் வீட்ல என் பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு உன்னை நம்பி இங்க வந்தல, என்ன இனிப்பா எவ்வளவு சக்கரையாட்டம் வச்சு பாத்துக்கணும். எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்க கூட கசக்குதா உனக்கு?